சென்னை எஃப்சி தங்களோட ப்ரீ சீசன் கேம்பை கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட கண்ணீர் மல்கிற அந்த மொமெண்ட்ல இருந்து காலிறுதி போன அந்த மொமெண்ட், அது என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த பக்கம் சாய் சுதர்ஷன், ஹர்ஷித் ராணா அண்டு கூடவே ஜித்தேஷ் சர்மா 3 பேருக்கும் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜிம்பாப்வேக்கு எதிராக. அது ஏன் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் மாதிரியான பிளேயர்ஸ் ஏன் வெளியேற்றப்படலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல டீடைல்டா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். Hello every friends, 1 minute please. So friends, நான் சஞ்சு சாம்சன், சிவம் தூபே அண்டு கூடவே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்களோட விஷயத்துக்குள்ள இருந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போதான் ஜிம்பாப்வேக்கு எதிரான இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தியன் டீம் இப்போ ஜிம்பாப்வேக்கு கிளம்பியும் போயிட்டாங்க. ஜூலை 6ல இருந்து T20 போட்டிகள் நடக்க போகுது. இந்தியா வெஸ்ட் ஜிம்பாப்வே அப்படிங்கிறது 5 T20 போட்டிகள் ஒட்டுமொத்தமாக நடத்த போறாங்க. அதற்கான ஸ்குவாட் சுப்பன் கிலை கேப்டனா போட்டு அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகி அந்த விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா BCCI ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சிவம் தூபே அவங்க 3 பேருக்கு பதிலாக ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், ஜித்தேஷ் சர்மா அண்ட் கூடவே ஹர்ஷித் ராணா 3 பேரையும் நாங்க ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட் 2 T20 இன்டர்நேஷனலுக்கு ஜிம்பாப்வேக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எதனால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கூடவே தூபே 3 பேருமே T20 வேர்ல்டு கப் வின் பண்ண ஸ்குவாட்ல இருந்தாங்க. அண்ட் அந்த டீம் இன்னுமே வெஸ்ட் இண்டீஸ்ல பார்படாஸ்ல தான் சிக்கியிருக்காங்க. காரணம் அங்க ஒரு சூறாவளி புயல் போயிட்டு இருக்கு. அதனால அங்கிருந்து ஃபிளைட் பறக்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயே ஸ்டக் ஆகி இருக்காங்க. அவங்க இந்தியா வரதுக்கே 3 or 4 ஜூலை ஆயிடும் அப்படிங்கிறதுனால திரும்பவும் அவங்க ஜிம்பாப்வே போகணும், இல்லை அங்கிருந்து கூட ஜிம்பாப்வே போகணும்னாலும் டைம் ஆகும். இந்த மாதிரியான சில விஷயங்களால ஃபர்ஸ்ட் 2 T20 இன்டர்நேஷனல் இந்த 3 பேரும் அவைலபிள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க எடுத்துருக்காங்களே தவிர இவங்களை தூக்கிட்டு அவங்கள போடலை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுவே ஒரு சூப்பரான நியூஸாக தான் இருக்கும். சரி, வேர்ல்டு கப்பில் தான் வாய்ப்பு கிடைக்கல, இந்த ஜிம்பாப்வே சீரீஸ்லயாச்சும் ஆடி ப்ரூவ் பண்ணலான்னு சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் நினைச்சாங்க. பட் இந்த சூறாவளி அங்கேயும் விளையாடிருச்சு. இதுதான் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சிவம் துபே பிளே பண்ணாததுக்கு ரீசன். கண்டிப்பா 3வது 4வது 5வது T20 இன்டர்நேஷனல் போட்டிகளுக்கு அவங்க அவைலபிள் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் 2க்கு மட்டும் தான் இந்த 3 பேரை இப்போதைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். அண்ட் வேற ஒரு சில கிரிக்கெட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சேப்பாக்கில் நடந்திருந்த இந்தியா உமன்ஸ் வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது இந்தியா ஒரு 10 விக்கெட் வித்தியாசத்துல சூப்பர் டாமினண்டா வின் பண்ணியிருப்பாங்க. அதுல பல பிளேயர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க, இன்க்ளூடிங் பவுலிங் அண்ட் பேட்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா 3 T20 போட்டிகள் இந்தியா உமன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் ஆட போறாங்க. 3மே சேப்பாக்கில் தான் நடக்க போகுது. ஜூலை 5, 7 மற்றும் 9 தேதிகளில் இதை கண்டக்ட் பண்ண போறாங்க. அதற்கான டிக்கெட் ரேட் வெறும் 150 ரூபாய் மட்டும்தான். நீங்களும் சென்னையில் போய் மேட்ச் பார்க்கலாம். அதுவும் 150 ரூபாயில ஒரு T20 போட்டியை. முடிஞ்சா டிக்கெட் புக் பண்ணி பாருங்க. இப்போ கூட பேடிஎம் இன்சைடர் ஆப்ல அவைலபிளா இருக்கு. உமன்ஸ் டீமுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே செமையா இருக்கும். அதுவும் டிக்கெட் 150 ரூபாய் தான். ஒரு படத்துக்கு போற டிக்கெட்டை விட கம்மியான டிக்கெட் ரேட் தான். தாராளமா புக் பண்ணி போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்போ ரொனால்டோவோட விஷயத்துக்குள்ள வரேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொனால்டோ அல்ட்ரா மாதிரியான வீடியோ அண்ட் போட்டோஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டாலையுமே கேட்டிருந்தீங்க. அண்ட் நீங்க இன்னும் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கூடவே ஸ்கிரீன்லயும் போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ப்ரோ ரொனால்டோ அழுதாரு, என்ன ஆச்சு ப்ரோ அந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஈரோ 2024 இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு போட்டி தான் இது. ரவுண்ட் ஆஃப் 16 ஒரு நாக் அவுட் போட்டின்னு வச்சுக்கோங்களேன். காலிறுதிக்கு முன்னாடி ஒரு நாக் அவுட் போட்டி. போர்ச்சுகல் வெஸ்ட் ஸ்லோவேனியா தான் அந்த போட்டி. கடைசி வரைக்கும் போராடினாங்க. 2 டீமும் கோல் அடிக்க முடியல. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க, அதுலயும் கோல் அடிக்க முடியல. அந்த போட்டி ஷூட் அவுட்குள்ள போச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் ரொனால்டோவுக்கும் சரி ரொனால்டோ டீமான போர்ச்சுகலுக்கும் கிடைச்சது. பட் கோலா அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. அதனால போட்டி அப்படிங்கிறது டிரா ஆச்சு. எக்ஸ்ட்ரா டைமுக்கு போச்சு, எக்ஸ்ட்ரா டைமும் டிரா ஆச்சு. எக்ஸ்ட்ரா டைமோட முதல் பாதியில தான் பாத்தீங்கன்னா ரொனால்டோவுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கும். பெனால்டி கிக்கு, அதாவது கோல் கீப்பர் வெஸ் ரொனால்டோ கோல் அடிச்சா அங்க போர்ச்சுகல் வின்னு, அடுத்து குவார்டர் ஃபைனலுக்கு போயிடலாம். அப்படி இருக்கிற சமயத்துல தான் அந்த கோலை மிஸ் பண்ணிருப்பாரு ரொனால்டோ. அண்ட் அந்த ஆப்போசிட் டீம் கோல் கீப்பர் கரெக்டா பிரெடிக்ட் பண்ணி அதை தடுத்திருப்பாரு. அவர் கிரெடிட்ஸ் கொடுக்கத்தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொனால்டோ ஃபீல் பண்ணி அழுதுருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா போட்டி டிரா தான் ஆச்சு, ஷூட் அவுட்டுக்குள்ள போச்சு. போர்ச்சுகல் தொடர்ந்து 3 கோலை ஷூட் அவுட்ல அடிச்சாங்க. அண்ட் தென் இந்த பக்கம் போர்ச்சுகலோட கோல் கீப்பர் டியாகோ அந்த ஆப்போசிட் டீம் ஸ்லோவேனியா அடிச்ச 3 கோலையும் தொடர்ந்து தடுத்து ஒரு சாதனையை படைச்சு போர்ச்சுகலை வின் பண்ண வச்சு குவார்டர் ஃபைனலுக்கும் கூட்டு போயிட்டாரு. அண்ட் இந்த ஷூட் அவுட்
ஷூட்அவுட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பேன், நானே அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அங்க பெனால்ட்டியை மிஸ் பண்ணதை இங்க வந்து கோலா கன்வெர்ட் பண்ணி ரொனால்டோ வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. ஸோ போர்ச்சுகல் வந்து குவாலிஃபை உள்ள போயிட்டாங்க. இதுதான் அவரோட கண்ணீர்ல ஆரம்பிச்சு காலில் இதுல முடிஞ்ச கதை. எத்தனை பேருக்கு ரொனால்டோ பிடிக்கும்? மறக்காம கீழே ஒரு ஹார்ட்டை போட்டுப்பாங்க தலைவனுக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்ட் இந்த ஈரோ 2024க்கு அப்புறமா இதுக்கப்புறம் ஈரோலேருந்து நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சூட்சமமா சொல்லிட்டாரு. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் ரூமருக்கு அவரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எஸ், ரொனால்டோ கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு ஈரோ 2024 முடிஞ்ச உடனே. அது கொஞ்சம் சேடான நியூஸ் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அண்ட் அது இல்லாமல் இப்போ அப்படியே நம்ம சென்னை எஃப்சிக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, ஸோ சென்னை எஃப்சி ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. மற்ற எந்த டீம்ஸும் பண்ணாத அளவுக்கு 11 பிளேயர்ஸ் வரைக்கும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு சில நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு சிலருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க 3-4 பேருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ அடுத்ததா டூரன் கப் அப்படிங்கிற ஒன்று வரப்போகுது. ஸோ இந்தியாவோட ஃபுட்பால் லீக்ஸ் ஆரம்பிக்க வைக்க போகிறது இந்த டூரன் கப் தான். ஸோ டூரன் கப் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27 ஸ்டார்ட் ஆக போகுது. டூரன் கப்பை பொறுத்த வரைக்கும் ஐ லீக் அண்ட் ஐஎஸ்எல் இருந்து ஒட்டுமொத்தமா 24 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல சென்னை எஃப்சியும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற வகையில் ப்ரீ சீசன் கேம்ப் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. ஜூலையோட செகண்ட் வீக் ஆர் ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்டில் இந்த ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல மெயின் டீம்ல இருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவாங்க. பி டீம் தான் மெயினா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி வரக்கூடிய அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.